கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேங்கிற இந்த தின நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை பார்த்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டோட வசனத்தை கவனியுங்கள், அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. சகரியா 6:13 பின்பகுதி, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் எப்படி மாற்றி இருக்காரு? ராஜாவாக, ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டில் உசியா என்கிற ராஜா ஆசாரியத்துவ வேலைகளை பார்க்க போய் அவருக்கு குஷ்ரோகம் வந்தது நமக்கு தெரியும்ல. ஆனால் தாவீது மாத்திரம், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதனால தெரியும்ல, தாவீது மாத்திரம் ஆசாரியனாகவும் இருப்பாரு, ராஜாவாகவும் இருப்பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அதில் அவர் ஆசாரியனாக இருக்கிறார். ஆனால் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஆவிக்குரிய சத்துருக்களை அவர் வார் பண்ணி ஜெயிப்பார். அதுல அவர் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க பாவத்தை பரிகரிக்கிற வல்லமை, அழிக்கிற வல்லமை அவருக்கு உண்டு, ஆசாரியனாக. ஆனால் பாவம் இல்லாதபடி உங்களை ஆளுகை செய்கிற அந்த ராஜா வல்லமை அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு ஆசாரியனாக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஆனா அந்த சமாதானத்தை மெயின்டைன் பண்ணுவது அவர் ராஜாவாக இருந்து. இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களுக்கு மீட்பை, இரட்சிப்பை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் ராஜாவாக அந்த மீட்பை அவர் மெயின்டைன் பண்ணுவார் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ராஜாத்துவம், ஆசாரியத்துவம், இவ்விரண்டின் மத்தியில உங்க வாழ்க்கையில நல்ல ஆலோசனைகள், சமாதானத்தின் ஆலோசனைகள் பிறக்கும் மெய்யாகவே. பாருங்கள், யோவான் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 8:7 வாசிக்கிறேன். அவர்கள் ஓயாமல் அவரை வேண்டிக் கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, விபச்சாரி ஆண்டவரே, கல்லெறியட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசாரியனா இருக்கிறேன், என்னால் அன்றி உங்கள் பாவம் யாரும் எதுவும் அழியாது. ஏன்ட்டு நீங்க ஏமாத்துறீங்களா? உங்கள்கிட்ட யார் பாவம் இல்லை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எல்லாரும் கள்ள தூக்கி போட்டுட்டாங்க கீழே. ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் 7வது வசனத்துல அவர் ஆசாரியனாய் இருக்கிறார். அப்ப ராஜாவாக எப்படி இருந்தாரு? யோவான் 8:11 வாசிக்கிறேன். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எல்லாரும் கள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லார்ட்டையும் பாவம் இருக்குது, எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்திரீயே, அவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ராஜா தீர்ப்பு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ராஜா சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இது ராஜாவோட அதிகாரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவங்களை அனுப்பிவிடும் பொழுது ஆசாரியனா இருந்தார். கள்ள கீழே போட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீட்ட சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ, இனி பாவம் செய்யாது என்று ராஜாவாக சொல்லுகிறார். ராஜாத்துவம், ஆசாரியத்துவம் ரெண்டும் இருக்குது. இவைகளின் மத்தியிலே சமாதானமான ஆலோசனை உங்க வாழ்க்கையில பிறக்கும் தேவஜனமே. அந்த ஸ்திரீ சமாதானத்தின் ஆலோசனை பெற்றுட்டு போனாங்க. கல்ல வச்சிருந்தாங்களே, அவங்களும் சமாதானத்தின் ஆலோசனை பெற்றுட்டு நான் நினைக்கிறேன் அவங்களும் மனம் திரும்பியிருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சமாதானத்தின் ஆலோசனை மெய்யாகவே நாளில் பிறக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜாப்பா, நீங்க தான் ஆசாரியன், எங்க பாவங்களை அழிச்சு போட்டுருங்கப்பா. அந்த பாவம் மறுபடியும் எங்கிட்ட பிறக்காதபடி அப்படி காவல் காத்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய எதிராளிகள் இருக்காங்க, ராஜாவாக இருந்து அழிச்சு போட்டுருங்கப்பா. ஹல்லேலூயா. என் பாவங்கள் அநேகமா இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே அழிச்சு போட்டுருங்க ஆண்டவரே. எதிராளிகளை ராஜாவாக அழிப்பார், ஆசாரியனாய் இருந்து உன் பாவத்தை அவர் அழிக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், உனக்கு சமாதானமான ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார்.
நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.